ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன், அதாவது அவர் நடித்த படங்களிலே படைத்தலைவன் திரைப்படம் தான் 100 நாட்கள் வரைக்கும் கடந்து ஒரு 10 புதிய சாதனைகள் படைத்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு மிகச்சிறந்த ஒரு உதவி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த 10 சாதனைகள் என்ன அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில குறிப்புகள் பார்த்துடலாம். அதில் முதல்ல நீங்கள் நிறைய பேர் ஆவலுடன் கேள்வி கேட்குற ஒரு விஷயம், முதல்ல எங்கே 100 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு, அந்த தியேட்டரை சொல்லு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேர் ஆதங்கப்படுவீங்க. ஸோ பல முறை படைத்தலைவன் திரைப்படத்தை பற்றி பேசி நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். அதுலேயே நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தியேட்டரில் காற்று வாங்கிட்டு இருந்துச்சு, படமே எங்கேயுமே ஓடல, நீ எதுக்கு இந்த அளவுக்கு சப்பை கட்டி உருட்டு விட்டுருக்க அப்படிலாம் நிறைய பேர் கேள்விகள்லாம் கேட்பீங்க. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், படம் ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் வாங்கிடுச்சு. லாபகரமாக ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வாங்கிடுச்சு. ஸோ மானாமதுரையில் ஸ்ரீபிரியா அந்த ஒரு திரையரங்கில் மட்டும்தான் 100வது நாளை படைத்தலைவன் திரைப்படம் கடந்திருக்கு. அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல அதாவது ஜூன் 13ஆம் தேதியிலேருந்து ஸோ 100 நாட்கள் வரைக்கும் இந்த திரைப்படம் ஓடலை. அதையும் நான் சொல்லிக்கிறேன். செகண்ட் ரிலீஸ் ஆகி தான் இந்த திரைப்படம் 100 நாட்கள் வரைக்கும் கடந்திருக்கு. அதுவும் ஒரு சில காட்சிகள் மட்டும்தான். ஸோ 4 காட்சிகள் கிடையாது. அதை நான் முதலே சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும். அதேமாரி இந்த திரைப்படத்தை இயக்குனது டைரக்டர் யு அன்பு அவர்கள். இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களுடன் இணைந்து இன்னொரு ஹீரோவாக கஸ்தூராஜா அவர்களை கண்டிப்பாக சொல்லலாம். கஸ்தூராஜா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸு, ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் இருந்துச்சு. அதேமாரி கருடா ராமு, அதேமாரி முனிஷ்காந்த், யூகி சேது உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க. யாமினி சந்தர் தான் இந்த திரைப்படத்தில் ஃபீமேல் லீட் ரோலு. அதேமாரி இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமாக பேசப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட அந்த ஏஐ சீன் தான். ஸோ செயற்கை மூலயமா ஒரு சூப்பரான ஒரு காட்சியை ரமணா திரைப்பட கேப்டன் அவர்களை ஸோ அந்த திரைப்படத்தை பார்த்துருப்போம், அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பட் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு சில ஏமாற்றங்கள் தான். ஏன்னா ஒரு சில காட்சிகள் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் வருவார். ஸோ அதனால் சொல்லுவேன். ஸோ வாங்க இப்போ அந்த 10 சிறப்பான சாதனைகளை பார்த்துடலாம். அதில் முதல் சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகி அதிக திரையரங்கு கிடச்சிது. இதுதான் முதல் சாதனை. உங்களில் நிறைய பேர் நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு சாதனையா, அதிக திரையரங்கு கிடச்சதெல்லாம் சாதனையா அப்படின்ட்டு. படைத்தலைவன் திரைப்படம் 2023 கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஸோ அந்த டைட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கேப்டன் அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கேப்டன் அவர்களுக்கு கடைசியாக பையன் நடிக்கிற ஒரு கடைசி திரைப்படம் அப்படி தெரிஞ்சு ஒன்றா இந்த படைத்தலைவன் திரைப்படம் தான். அதுக்கு பிறகு கொம்பிசி படத்தை லான்ச் அப்பெல்லாம் கேப்டன் அவர்கள் இல்லை. ஸோ இதை ஏன் சொல்ல வரேன்னா, 2023 ஆரம்பித்த திரைப்படம் ரொம்ப தாமதமாகி நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்து ஜூன் 13ஆம் தேதி அப்படி இப்படின்னு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ எப்படின்னா, இதுக்கு முன்னாடி சகாப்தமாக இருக்கட்டும், அதேமாரி மதுரை வீணாக இருக்கட்டும், இந்த திரைப்படங்களுக்கு தவிர்த்து படைத்தலைவன் திரைப்படத்துக்கு எதிர்பார்த்ததை விட அதிக திரையரங்கு கிடச்சிது. ஏன்னா திரையரங்கு ப்ராப்ளம் தான் நிறைய போயிட்டு இருந்துச்சு படத்துக்கு. திரையரங்கு எதிர்பார்த்த திரையரங்கு கிடைக்கல. அதேமாரி ஸோ கேட்ட திரையரங்கு கொடுக்கல. இதெல்லாம் சேர்த்து வச்சு அப்படி இப்படின்னு ஜூன் 13ஆம் தேதி நல்ல எதிர்பார்த்த திரையரங்கு கிடச்சிருக்கு. ஸோ சண்முகன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லேயே அதிக திரையரங்கு கிடைச்ச திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் இப்போதைக்கு படைத்தலைவன் திரைப்படம் தான். ஸோ அதனால தான் இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இரண்டாவது சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படைத்தலைவன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கமலஹாசன் மற்றும் சிம்பு அவர்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் தக் லைஃபு. ஸோ தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, வியாழக்கிழமை. அதுக்கு அடுத்த வாரமே படைத்தலைவன் திரைப்படம் ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. ஸோ தக் லைஃப் திரைப்படத்தோட அந்த ரிவ்யூஸ், அந்த விமர்சனங்கள்லாம் படும் மோசமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூஸுக்கு பிறகு ஒரு பெரிய திரைப்படம்னா படைத்தலைவன் திரைப்படம் தான் வெளியாச்சு. அதாவது பெரிய திரைப்படம் சண்முகன் அவர்கள் கேரியரில் சொல்ல வரேன். ஸோ எனவே தக் லைஃப் திரைப்படம் ஒரு ஃப்ளாப் கேட்டகரி, ஒரு மோசமான விமர்சனங்கள் வந்ததுக்கு பிறகு அடுத்த வாரம் வெளியான படைத்தலைவன் திரைப்படத்துக்கு ஸோ தக் லைஃப் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய திரையரங்கில் ஓடிச்சோ அங்கெல்லாம் படைத்தலைவன் திரைப்படம் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால் தக் லைஃப் திரைப்படத்தோட வசூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு பிறகு இரண்டாவது வாரம்லாம் எங்கேயுமே வசூல் பெருசாக செய்யலை. அதற்கு காரணம் படைத்தலைவன் திரைப்படம் வெளியாகி ஸோ அந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. அதாவது தக் லைஃபோட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம் படைத்தலைவன் திரைப்படத்துக்கு. ஸோ அதனால் படைத்தலைவனால் தக் லைஃப் திரைப்படத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு ஆகிடுச்சு. வசூல் ரீதியாகவும் சரி, தியேட்டர்கள் கம்மியானதும் சரி, அதனால் சொல்ல வரேன். ஸோ இதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லுவேன். கமல் திரைப்படத்தை விட படைத்தலைவன் திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு தியேட்டரில் தூக்கிட்டாங்க.
அண்ட் மூன்றாவதாக என்ன சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறச்சு நம்ம படைத்தளம் திரைப்படம். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் படைத்தளம் திரைப்படம் வந்து ரொம்ப வந்து பிடித்து இந்த திரைப்படத்தை வந்து கூட்டமாக வந்து குடும்ப மக்கள் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேண்டசி மூவி அப்படின்னாலே வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும். அதாவது இந்த யானை, குரங்கு அப்படிப்பட்ட ஒரு திரைப்படங்கள்லாம் வந்து ஒரு ஃபேண்டசியாக வந்து எடுத்தால், அதாவது கும்கி கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகள்லாம் விரும்பி பார்த்த திரைப்படம். அதே போல் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவியாக வந்து அமைஞ்சதால் ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த திரைப்படம் வந்து பிடிச்சி ஒரு வசூல் ரீதியாக ஒரு ஹிட் ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக வந்து அமைந்திருக்கு. இது சண்முகப்பன் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சாதனை தான். அண்ட் நான்காவதாக ஒரு நல்ல ஒரு வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டாக வந்து ஆகிடுச்சு சண்முகப்பன் அவர்களோட திரை வாழ்க்கையிலே இந்த படைத்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு 8.5 கோடியிலேருந்து ஒரு 9 கோடி கிட்ட வந்து இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெற்று, ஸோ இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், தயாரிப்பு செலவுலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோடிக்கு மேலே கூட தாண்டிருக்காது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமாக ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு வசூல் ரீதியாக வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு நம்ம படைத்தளம் திரைப்படம். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் சண்முகப்பன் அவர்கள் கெரியரில். ஏன்னா வந்து சகாப்தம் அதேமாரி மதுரை வீரர்லாம் வந்து 1 கோடிக்கு மேலே கூட தாண்டலன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த படைத்தளம் திரைப்படம் சும்மா வேறு லெவலில் வந்து சூர சம்பவம் ஆடி 8லேருந்து ஒரு 9 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு திரைப்படம், ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு சாதனை. அண்ட் ஐந்தாவதாக ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த திரைப்படத்தில் ஏஐ மூலிமா கேப்டன் அவர்களை வந்து ஸோ வடிவமைச்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இது ஒரு சூப்பரான ஒரு புதிய சாதனை, ஒரு நல்ல ஒரு இது குட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஏஐ மூலிமா கேப்டன் அவர்களை கோட் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஏஐ மூலிமா கோட்டை விட படைத்தளம் திரைப்படத்தில் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, ரசிகர்களும் சரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில பல காட்சிகள் நல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஏஐ மூலிமா வந்து கேப்டன் அவர்களை காட்டுக்கலாமே அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அப்படி காட்டியிருந்தால் பல கோடிகள் வந்து செலவு ஆகியிருக்கும். படத்தோட பட்ஜெட்டே ரொம்ப கம்மியாக தான் ஆகியிருக்கும். இந்த ஏஐ மூலிமா தான் வந்து கொஞ்சம் இன்னும் தூக்கலாக வந்து ஆகிடுச்சு. அதுக்கான காரணம் ஸோ கேப்டன் அவர்களை ஏஐ மூலிமா வந்து வர வச்சுது. ஸோ எனவே நம்ம பையனோட ஸோ திரைப்படத்தில் வந்து கேப்டன் அவர்களை வந்து ஸோ வர வச்சதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் சண்முகப்பன் அவர்கள் திரைத்துறையில். அண்ட் அடுத்தபடியாக ஆறாவதாக ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை என்னென்னா ஹை ஆக்டைன் ஆக்ஷன் சீக்வன்ஸ். அது என்னடா அது ஹை ஆக்டைன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால், ஸோ படத்தில் வந்து அதிரடி சண்டை காட்சிகள்லாம் வேறு லெவலில் வந்து ஸோ படப்பிடிப்பு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து படத்தை பார்த்துட்டு சண்டை காட்சிகள்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது, கேப்டன் போலவே கேப்டனோட ஒரு படி மேலே மிஞ்சுறாரு போல், அந்தமாரி வந்து நிறைய பேர் வந்து பேசப்பட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ ஃபேன்ஸு, காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே. ஸோ இது வந்து சண்முகப்பன் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பேர், புகழ், அதேமாரி ஒரு நல்ல ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் அடுத்தபடியாக 7ஆவதாக இருக்கிற சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு அடுத்ததாக சண்முகப்பன் அவர்களுக்கு கொம்பு செய்ய திரைப்படம் வந்து வெளியாக போகுது. அந்த திரைப்படத்துக்கு சாதாரண ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக வந்து மாறிடுச்சு. ஸோ அதற்கான காரணம் படைத்தளனோட வெற்றி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு சுமாரான ஒரு கதைக்களத்துக்கே இப்பேற்பட்ட ஒரு வெற்றி, அதாவது 8லேருந்து 9 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்குன்னா, ஸோ பொன்ராம் அவர்கள் டைரக்ஷனில் கொம்பு செய்ய திரைப்படம் வெளியாகும். அதுக்கு பார்த்தவங்க அது ஒரு பெரிய பட்ஜெட் மூவி, யுவன் சங்கர் ராஜா இசை, சண்முக பாண்டியன், சரத்குமார் உட்பட பல பேர் வந்து நடிக்கிறாங்க, காளி வெங்கட் உட்பட பல பெரிய நட்சத்திரங்கள்லாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து எகிரிச்சுன்னா அதுக்கு காரணம் படைத்தளனோட வெற்றி தான். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னா, படைத்தளன் மட்டும் தோல்வி ஆகியிருந்துன்னா சண்முகப்பன் கூட கொம்பு செய்தி திரைப்படம்லாம் வந்து எதிர்பார்ப்பே வந்து எகிரி இருக்காது, பெருசாக இருந்திருக்காது, திரையரங்கும் வந்து பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அதனால் சொல்ல வரேன். அண்ட் அடுத்தபடியாக 8ஆவதாக பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தளன் திரைப்படத்தோட வெற்றி. ஸோ அந்த படத்தை வாங்கின தியேட்டர் ஓனர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்ரு, தயாரித்த ப்ரொடியூசருக்கெலாம் வந்து கோடிக்கணக்கில் வந்து லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சில திரையரங்களில் சின்ன விலைக்கு வந்து வாங்கியிருப்பாங்க, லட்சத்தில் கூட, அவங்களுக்கு கூட நல்ல ஒரு லாபம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லாபகரமாக ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கி ஒரு நல்ல ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்கு சண்முகப்பன் அவர்கள் கரியர்லேயே இந்த படைத்தளன் திரைப்படம். அண்ட் 9ஆவதாக பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை நல்ல ஒரு குட் லெவல் ப்ரொமோஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அது என்ன குட் லெவல் ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி இப்படி நிறைய இன்டர்வியூ, ப்ரெஸ் மீட், இசைவெற்றியில் அதெல்லாம் ஒரு சைடு விட்டுருங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகு சண்முகப்பன் அவர்கள் மாவட்டமாக ஸோ இந்த திரைப்படம் வந்து எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் வந்து தேட்டரே வந்து போயிட்டார். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ பல ஊர்களில் ரசிகர்களோடு சேர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்த்து ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷனாக வந்து மாறிடுச்சு படைத்தளன் திரைப்படத்துக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு குட் லெவல் ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருந்தாரு நம்ம சண்முகப்பன் அவர்கள். ஸோ இறங்கி பந்தயத்தில் வந்து அடித்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு பல மாவட்டங்களில் ரசிகராக இந்த திரைப்படத்தை வந்து சேர்ந்து பார்த்ததால் தான் இந்த அளவுக்கு ஒரு
ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சது படைத்தளம் திரைப்படம். ஸோ இல்லாட்டினா ஒரு சாதாரண ஒரு வெற்றி இல்லை ஒரு 2-3 கோடி கூட தாண்டிருக்காது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ இதுவே ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை தான். அண்ட் அடுத்தபடியாக 10ஆவதாக பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை, இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ அதாவது முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மற்றும் சிம்பு அவர்கள் நடித்த தக் லைஃப் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. பின்னாடினா ஜூன் 20ஆம் தேதி தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா இணைந்து நடித்த குபேரா, அதேமாரி அதோட அவர்கள் நடித்த டிஎன்ஏலாம் வந்து நல்ல ஒரு ஹிட் ஆகியிருக்கு. பெரிய படங்கள் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது படைத்தளம் திரைப்படம் இந்த திரைப்படங்களுக்கு நடுவில் ரிலீஸ் ஆகியும் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சு 2-3 வாரங்கள் நல்லாவே வந்து ஓடி இருக்கு படைத்தளம் திரைப்படம். ஸோ பெரிய பெரிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியும் படைத்தளம் திரைப்படமும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலையும் ஸோ ஃபேன்ஸ் மத்தியிலும் இந்த அளவுக்கு ஓடுனா இது ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்வேன் படைத்தளம் திரைப்படம். ஸோ அதனால தான் இந்த திரைப்படம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பிடித்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக அமைஞ்சு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயும் ஒரு சூப்பர் ஹிட் கலெக்ஷனாக வந்து ஆகியிருக்கு. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 10 மிக முக்கியமான ஒரு தருணங்கள் தான் நம்ம படைத்தளம் திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு 10 அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதை வந்து ஏனத்தானு பேசுகிறதுக்காக வந்து சொல்ல, ஸோ உண்மையிலே வந்து நடந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் வந்து புரிய வரும். ஏன்னா வந்து சண்முகம் அவர்கள் ஃபேன்ஸு, தேமுதிக தொண்டர்கள், கேப்டன் அவர்கள் ஃபேன்ஸு எல்லாத்துக்கும் வந்து நான் சொல்கிறது வந்து தெரியும், புரியும், பிடிக்கும் இந்த வீடியோவை. பட் சண்முகம் அவர்கள் ஹேட்டர்ஸு, அதேமாரி கேப்டன் அவர்கள் பிடிக்காதவங்க கூட ஒரு சில பேர் வந்து இருக்காங்க. 1000 தான் வந்து கேப்டன் அவர்கள் மக்களுக்கு எவ்வளவோ நல்லது, எவ்வளவோ உதவிகள், எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணாலும் கேப்டன் அவர்களுக்கு ஹேட்டர்ஸும் ஒரு சில பேர் வந்து இருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த படைத்தளம் திரைப்படம் எப்போவோ ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு எதிர்பார்த்து தெரியாருக்கு கிடச்சி ஒரு வழியாக வந்து ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து ஆகிவிட்டது அந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்காமல் கூட இருக்கலாம். அதனால தான் இந்தமாரி வந்து சண்முகம் அவர்கள் பற்றி ரொம்ப பெருமையாகவோ இல்லை அவரோட வீடியோவை பற்றி பேசினாலே ஸோ ஒரு சில பேர் மட்டும் திட்டுவாங்க, ஒரு சில பேர் மட்டும் நம்ப மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வன்மத்தை வந்து கக்குவாங்க, அதனால் சொல்ல வரேன். ஆனால் பல பேர் வந்து பாராட்டுவாங்க. நிறைய பேர் வந்து சண்முகம் பற்றி நிறைய அப்டேட்லாம் வந்து சொல்லுங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.